Good morning students. Today 5th standard science subject. In previous class la வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா energy lesson third lesson பார்த்தோம். அதுல mechanical energy two kinds பார்த்தோம். Kinetic energy and potential energy. Next wind energy, heat energy, light energy பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா electrical energy பார்க்க போறோம். We know that all the things are made up of atom. நமக்கு தெரியும் எல்லா திங்ஸஸும் எப்படி தான் உருவாயிருக்கும் அப்படின்னா குட்டி குட்டி அணுக்கள். ஆட்டம் அப்படின்னா என்னது? அணு. Atoms possess particles like proton, electron and neutrons. ஸோ இந்த ஆட்டம்ஸ் அப்படின்றது குடிய துகள்களாக இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா புரோட்டான், எலக்ட்ரான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். மூமெண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் causes on எனர்ஜி. ஒரு பொருளில் இருக்க அந்த எலக்ட்ரானோட நகர்வுனால என்ன கிடைக்குது? எனர்ஜி வந்து கிடைக்குது, ஒரு விசை வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. The movement of electrons in the object causes on energy. This energy is called electric energy. ஸோ ஒரு பொருளில் இருக்க எலக்ட்ரானோட மூமெண்ட் தான் என்ன எனர்ஜின்னு சொல்கிறோம்? எலக்ட்ரிக் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். In our daily life, we use batteries to get electric energy. பேட்டரி அப்படின்னா என்னன்னா மின்கலத்துலேருந்து நம்ம என்ன கிடைக்குது? எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் ஆல்சோ ஜென்ரேட்டட் ஃப்ரம் நியூக்ளியர் பவர் பிளான்ட், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட் அண்ட் விண்ட் மில். நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படின்னா என்னது? அணுமின் நிலையம். ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட்னா நீர்மின் நிலையம். விண்ட் மில் அப்படின்னா காற்றாலைகள். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து ஜென்ரேட் ஆகுது. It is also generated from solar energy. Electric energy எதிலிருந்து கிடைக்குது? சோலார் எனர்ஜிலேருந்தும் எலக்ட்ரிக் எனர்ஜி கிடைக்குது. பாருங்க, we know that all the things are made up of atoms. எல்லா பொருளும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா ஆட்டம்ஸில் தான் உருவாகும். Atoms possess particles like protons, electrons and neutrons. ஸோ எல்லா ஆட்டம்ஸ்லையும் என்ன இருக்கும் அப்படின்னா புரோட்டான், எலக்ட்ரான் அண்ட் நியூட்ரான்ஸ் அணுக்கள் இருக்கும். அந்த துகள்கள் தான் வந்து என்னவா செய்யலாம்? இதெல்லாம் சேர்ந்து தான் ஆட்டம்ஸாக இருக்குது. மூமெண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரான், ஆட்டம்ஸில் இருக்க இந்த எலக்ட்ரான்ஸோட மூமெண்ட்னால எனர்ஜி வந்து என்ன ஆகுது? உருவாகுது. அந்த எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்கிறோம்? எலக்ட்ரிக் எனர்ஜின்னு சொல்கிறோம். நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து நம்ம வந்து பேட்டரிஸ்லேருந்து என்ன கிடைக்குது? யூஸ் பேட்டரிஸ் டு கெட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. எலக்ட்ரிக் எனர்ஜி is also generated from nuclear power energy. அனல் மின் நிலையம், நியூக்ளியர் பவர் பிளான்ட், அணுமின் நிலையம், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட், நீர்மின் நிலையம் அண்ட் விண்ட் மில்ஸ், காற்றாலைகள். இட் இஸ் ஆல்சோ ஜென்ரேட்டட் ஃப்ரம் த சோலார் எனர்ஜி. எதுலேருந்து எலக்ட்ரிக் எனர்ஜி கிடைக்குது? சோலார் எனர்ஜிலேருந்து கிடைக்குது. நெக்ஸ்ட், யூசஸ் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி. எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் needed for the working of fan, light, television, washing machine, refrigerator, mixer, grinder, so etc. இந்த மாதிரி நிறைய பொருட்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மின்னாற்றல். எலக்ட்ரிக் எனர்ஜின்னு என்ன சொன்னோம்? மின்னாற்றல் வந்து யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ், எலக்ட்ரிக் ஸ்டவ் அண்ட் எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்டர் ஒர்க் பை எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. நம்ம யூஸ் பண்ணுற அயன் பாக்ஸ், வீட்டில் எல்லாரும் வீட்லேயுமே இருக்கு இல்லையா அயன் பாக்ஸ், அது. தென் வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ் மின் அடுப்பு, எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்டர் மின் நீர் சூடேற்றி. இது எல்லாமே எந்த எனர்ஜியில் தான் ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியில் தான் ஒர்க் ஆகுது. இட் இஸ் யூஸ்டு டு ரன் கார்ஸ் அண்ட் ட்ரெயின்ஸ். எலக்ட்ரிக் எனர்ஜி இப்போ எலக்ட்ரிக் ட்ரெயின், எலக்ட்ரிக் கார்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ரன் பண்ணுறது, அது எல்லாமே ஓடுறது எந்த எனர்ஜி யூஸ் பண்ணி தான் ஓடுது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ணி தான்
அது எல்லாமே பயன்படுத்தப்படுகிறது. It is used in factories to produce materials. ஸோ பொருட்கள்லாம் வந்து நம்ம வந்து ஃபேக்ட்ரிஸில் வந்து தயாரிக்கிறதுக்கு எலக்ட்ரிக் எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, நமக்கு பொருட்கள்லாம் உற்பத்தி செய்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ட்ரெயின் வந்து எந்த எனர்ஜி யூஸ் ஆகுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. செகண்ட் ஒன் ஃபேன், ஃப்ரிட்ஜ், தென் லைட்ஸ். ஸோ இது எல்லாமே எதில் தான் யூஸ் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது. தென் யூஸ் ஆகிறது யாருக்காக, நம்மளோட டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் எனர்ஜிஸ். நெக்ஸ்ட்டு, டூ யூ நோ ஈல் அப்படின்ற ஒரு ஃபிஷ் வந்து எதை ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னா, ஜென்ரேட்னா என்னது, உற்பத்தி பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை. எதுக்காக அது உற்பத்தி பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதை ஏதாவது ஒரு ஃபிஷ் பிரிடேட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா, அதுக்கு அதை தாக்கக்கூடிய மற்றொரு எனிமி ஃபிஷ்ஷை வந்து இருந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஈல்ன்றது வந்து நேச்சுரலாகவே அது என்ன ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து ஜென்ரேட் பண்ணுது. எலக்ட்ரிக் ஈல் ஜென்ரேட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இட் யூஸ் திஸ் எனர்ஜி டு டிஃபெண்ட் இட் செல்ஃப் அகேன்ஸ்ட் பிரிடேட்டர்ஸ். அதாவது பிரிடேட்டர்ஸ் அப்படின்னு என்னன்னா அதோட எதிரி, அதை தாக்குறோம் இல்லையா, அதோட எனிமிஸ் இருப்பாங்க, அதுகிட்ட இருந்து அதுவாக செல்ஃபாக வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு நேச்சுரலாகவே அதுக்கு என்ன எனர்ஜி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. எலக்ட்ரிக் ஈல் இது ஒரு மீன் வகை, சரியா? நெக்ஸ்ட் கெமிக்கல் எனர்ஜி பார்க்க போறோம். சிக்ஸ்த் ஒன் கெமிக்கல் எனர்ஜி, வேதி ஆற்றல். Chemical energy stored in substance when atoms join together to form chemical components. So இந்த ஆட்டம்ஸ் இருக்குல்ல, இந்த ஆட்டம்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணும்போது எது வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்னா கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். Chemical energy is stored in substance when atoms join together to form chemical components. When two or more chemical substances react with each other, this energy is released. ஸோ வந்து ஆட்டம்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து வேதிப்பொருள் வந்து என்னாகும், உருவாகும். அப்படி உருவாகிற ஆற்றலை தான் நம்ம என்ன சொல்றோம், வேதி ஆற்றல் அப்படின்னு சொல்றோம். எப்பெல்லாம் வந்து அணுக்கள் வந்து ஒன்றிணைதோ அப்போ ஒன்றிணையும் போது நமக்கு வந்து வேதிப்பொருள் வந்து உருவாகும். அப்படி வேதிப்பொருள் உருவாகுது இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ற எனர்ஜி தான் என்னது, chemical energy. When two or more chemical substances react with each other, this energy is released. ரெண்டு இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட வேதிப்பொருட்கள் வந்து ஒன்றோட ஒன்றா சேரும் போது அதுல இருந்து ரிலீஸ் ஆகுது இல்லையா, வெளிவருது இல்லையா, அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா கெமிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், uses of chemical energy. The food we eat contain chemical energy. Second one, chemical energy is wood provides heat energy which will help us to cook food. Chemical energy in coal is used to generate electricity. Batteries we use in our daily life contain chemical energy. Fuels like petrol and diesel possess chemical energy which is used to run vehicles.
பாருங்க திரும்ப ரீட் பண்றேன். The food we eat contain chemical energy. நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அந்த உணவு எல்லாமே வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா வேதி ஆற்றலாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட ஃபுட் கண்டென்ட்ஸ் வந்து இருக்கும். The food we eat contain chemical energy. The second point, chemical energy in wood provides heat energy which help us to cook food. So அந்த woodல இருக்க கெமிக்கல் எனர்ஜி இருக்கு இல்லையா, வேதி ஆற்றல், அதுதான் எப்படி சேஞ்ச் ஆகி இதை கொடுக்குது அப்படின்னா ஹீட் எனர்ஜி, வெப்ப ஆற்றலை கொடுக்குது. அப்படி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபுட்டு வந்து சமைக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. கெமிக்கல் எனர்ஜி இன் வுட்டில் இருக்க கெமிக்கல் எனர்ஜி எதை ப்ரொவைட் பண்ணுது, ஹீட் எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணுது. விச் ஹெல்ப் அஸ் டு குக் ஃபுட். எதுக்கு உதவுது அப்படின்னா உணவு வந்து சமைக்கிறதுக்கு உதவுது. நெக்ஸ்ட் பாருங்க, கெமிக்கல் எனர்ஜி இன் கோல் is used to generate electricity. நிலக்கரியில் இருக்க வேதி ஆற்றல் வந்து எப்படி மாறுது, மின்னாற்றலா உற்பத்தி செய்யறதுக்கு உதவுது. நெக்ஸ்ட், batteries we use in our daily life contain chemical energy. நம்ம டெய்லி யூஸ் பண்ற அந்த பேட்டரிஸ்ல வந்து என்ன எனர்ஜி இருக்கும் அப்படின்னா வேதி ஆற்றல கெமிக்கல் எனர்ஜி இருக்கும். அந்த கெமிக்கல் எனர்ஜியை தான் நம்ம என்ன பண்றோம், டெய்லி நம்ம யூசேஜ்ல வச்சிருக்கோம். Fuel like petrol and diesel possess chemical energy which is used to run vehicles. ஃபியூல்னாலே நமக்கு தெரியும் எரிபொருள், பெட்ரோல், டீசல் இதில் இருக்க அந்த கெமிக்கல் எனர்ஜி தான் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து ரன் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. இதுதான் என்னது, யூசஸ் ஆஃப் கெமிக்கல் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க. தென் பேட்டரிஸ். செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, பேட்டரி, கோல், வுட்ல இருந்து ஃபார்ம் ஆகிற அந்த ரியாக்ஷன்ஸ், ஹீட் எனர்ஜி தான் என்ன வச்சு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஃபுட்டு வந்து மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னா ஆற்றல் அழிவின்மை. Energy cannot be created and it is not destroyed also. எனர்ஜி ஆற்றலை வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இது 4th ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. எனர்ஜி வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, கிரியேட்டும் பண்ண முடியாது, அதை வந்து அழிக்கவும் முடியாது. எனர்ஜி cannot be created and it cannot be destroyed also. It is changed from one form to another form or transferring from one object to another object. என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு வந்து அதோட இதை மாற்ற முடியும். அதே மாதிரி ஒரு பொருள்ல இருந்து மற்றொரு பொருளுக்கு ஈஸியா வந்து என்ன ஆகும், கடத்தப்படுகிறது. ஆனா இது வந்து என்ன பண்ண முடியாது, நம்மளால வந்து ஓனா கிரியேட்டும் பண்ண முடியாது, அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. We can say many examples for conservation of energy in our daily life. Energy cannot be created and it cannot be destroyed. It is changed from one form to another form or transferred from one object to another object. We can say many examples for conservation of energy in our daily life. First one, water dam.
வாட்டர் டேம் அப்படின்னா வாட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த இதை தான் அந்த பிளேஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் வாட்டர் டேம் அப்படின்னு சொல்கிறோம். நீர்த்தேக்கம். வாட்டர் ஸ்டோர்டு இன் வாட்டர் டேம் போசஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல்னா என்ன சொன்னோம், நிலையாற்றல். கைனட்டிக்னா தான் என்னது, இயக்க ஆற்றல். ஸோ வந்து ஸ்டோர் பண்ணுற இந்த எனர்ஜி என்னது, potential energy. When water fall down, potential energy of water is converted into kinetic energy. ஸோ வந்து அந்த டேம்ல இருந்து தண்ணி ஃப்ளோ ஆகுது இல்லையா, அப்போ வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி அதாவது நிலையாற்றல் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது, கைனட்டிக் எனர்ஜியா சேஞ்ச் ஆகுது, இயக்க ஆற்றலா சேஞ்ச் ஆகுது. கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் வாட்டர் ரொட்டேட்ஸ் த டர்பைன்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் ஜென்ரேட்டட். ஸோ வந்து இங்கே வந்து நமக்கு வாட்டர் ஃப்ளோ ஆகும்போது இயக்க ஆற்றலை இது பண்ணும்போது என்ன ஆகுது, நமக்கு எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து உற்பத்தி ஆகுது. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி நிலையாற்றல் வந்து எப்படி மாற்றப்படுது, இயக்க ஆற்றலாக மாற்றப்படுது. அதோட நமக்கு எது உருவாகுதுப்பா, மின்சாரம் உருவாகுது. ஸோ வாட்டர் ஸ்டோர்டு இன் வாட்டர் டேம் போசஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. When water falls down, potential energy of water is converted into kinetic energy. Kinetic energy of water rotates the turbines and electric energy is generated. Next, do you know பாருங்க, law of conservation of energy states that energy can neither be created nor be destroyed. One form of energy is converted into another form of energy. ஸோ வந்து எனர்ஜியை வந்து என்ன பண்ண முடியாது, நம்மளால கிரியேட் பண்ண முடியாது அண்ட் டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்மை வந்து நம்மளால என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். இதுதான் என்னது, ஆற்றல் அழிவின்மை விதி. The laws of conservation of energy states that energy can neither be created nor destroyed. One form of energy is converted into another form of energy. ஆற்றலை வந்து ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது. அதாவது நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒரு வகை ஆற்றலை வேறொரு வகை ஆற்றலாக தான் மாற்ற முடியும். ஆனால் வந்து அதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, கிரியேட்டும் பண்ண முடியாது, டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. இதுதான் என்ன சொல்றாங்க, ஆற்றல் அழிவின்மை விதின்னு சொல்றாங்க. இந்த ஆற்றல் அழிவின்மை அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வந்து யார் வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்கான்னு பாருங்க. திஸ் லா வாஸ் கிவன் பை ஜூலியஸ் ராபர்ட் மேயர். ஜூலியஸ் ராபர்ட் மேயர் அப்படின்றவர் தான் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியோட லாஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஜூலியஸ் ராபர்ட் மேயர். நெக்ஸ்ட் பாருங்க, வாட்டர் வந்து ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகுது என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜி. வாட்டர் வந்து டேம்ல வந்து ஃப்ளோ ஆகுது எது என்னது, கைனட்டிக் எனர்ஜி. ஸோ இங்கே தான் என்ன ஆகுது அப்படின்னா, டர்பைன் இந்த ப்ராசஸிங் நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, இல்லை அது ஜென்ரேட் ஆகுறது. அங்கேருந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகுது. அதுதான் நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற பாருங்க. அந்த ஃபார்ம் ஆகுற எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் எப்படி சேஞ்ச் ஆகுது, நமக்கு கரண்ட் வந்து எலக்ட்ரிக் லைன்ஸில் வந்து வீட்டில் வந்து நம்ம லைட்டு ஃபேனு நம்மளோட டெய்லி ஹோம் அப்பியரன்ஸ் யூசேஜுக்கெலாம் வந்து கரண்ட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர்லேருந்து கரண்ட் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் அப்பியரன்ஸ். எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் யூஸ்டு இன் மெனி டொமஸ்டிக் அப்பியரன்ஸ் சச் அஸ் எலக்ட்ரிக் ஸ்டவ், அயன் பாக்ஸ் அண்ட் ஃபேன். மின்சார சாதனங்கள் பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து நிறைய நம்மளோட ஹோம் அப்பியரன்ஸ், டொமஸ்டிக் அப்படின்னு என்னென்னா நம்மளோட வீட்டு உபயோக பொருட்களுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இல்லைன்னா நம்மளோட லைஃப்பில் வந்து நம்மளோட ஒர்க்குன்றது ரொம்ப ஸ்லோவாயிரும்.
So the example on this electric stove, iron box and fan. Electrical energy flow into the coil in the device as the current flow if the heat of the coil. So எல்லா டிவைஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா காயில் இருக்கும். அந்த காயிலில் வந்து எது சேஞ்ச் எது ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ ஆகும்போது அந்த காயில் வந்து என்ன ஆகுது, ஹீட் ஆகும். அந்த கம்பி வந்து என்ன ஆகும், ஹீட் ஆகும். வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ஹீட் எனர்ஜி we do many useful work. Thus electrical energy is converted into heat energy. Electrical energy is converted to mechanical energy in the fan, light energy in the bulb, and sound energy in computer. ஸோ வந்து இந்த மாதிரி ஹீட் எனர்ஜி வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகும்போது தான் நிறைய ஒர்க்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம். பாருங்கள், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து எப்படி கன்வெர்ட் ஆகுது, ஸ்டவ்வில் வந்து இன்டூ ஹீட் எனர்ஜியாக சேஞ்ச் ஆகுது. அயன் பாக்ஸுக்கும் சேஞ்ச் ஆகுது. தென் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டூ மெக்கானிக்கல் எனர்ஜி இன் த ஃபேன். ஃபேனுக்கு வந்து என்ன எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது, மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாறுது. லைட் எனர்ஜி இஸ் இன் பல்ப் அண்ட் சவுண்ட் எனர்ஜி இன் கம்ப்யூட்டர். ஸோ எலக்ட்ரிக்கல் அப்பியரன்ஸில் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வந்து அப்ளை ஆகிறதுக்கு நல்லாவே இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். அயன் பாக்ஸில் வந்து என்ன எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எப்படி சேஞ்ச் ஆகுது, ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அண்டு கம்ப்யூட்டர் லைட் அண்டு சவுண்ட் எனர்ஜி கன்வெர்ட் ஆகுது. பல்ப் லைட் எனர்ஜி, ஃபேன் மெக்கானிக்கல் எனர்ஜி. நெக்ஸ்ட்டு டிரைவிங் எ கார். We use fuel in the form of petrol or diesel or gas to run vehicles. When this fuel burn in the engine, chemical energy is converted into heat energy. ஸோ வந்து நம்ம வந்து கார் வந்து ரன் ஆகும்போது அந்த என்ஜினில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எரிபொருள் வந்து எரிய ஆரம்பிக்கும். அப்படி எரிய ஆரம்பிக்கும் போது கெமிக்கல் எனர்ஜி வேதியாற்றல் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது, வெப்ப ஆற்றலாக மாறும். burning fuels produce hot gases which pushes the piston in the engine to move the vehicles. ஸோ அந்த எரிபொருள் எரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஹாட் கேஸஸ் வந்து தள்ளும். எதை தள்ளுது, பிஸ்டனை வந்து நகர்த்துது. அப்படி நகர்த்தும் போது தான் நமக்கு வந்து வாகனம் வந்து நகர்வு கொடுக்குது. அதாவது வெஹிக்கிள்ஸ் வந்து மூவிங் ப்ராசஸ் நடக்குது. தஸ் ஹீட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டூ மெக்கானிக்கல் எனர்ஜி. இதில் வந்து இது ஒரு எக்ஸாம்பிள். வெப்ப எனர்ஜி வந்து வெப்பாற்றல் வந்து எப்படி மாறுது, இயந்திர ஆற்றலாக மாறதை நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸில் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வி யூஸ் ஃபியூல் இன் த ஃபார்ம் ஆஃப் பெட்ரோல் ஆர் டீசல் ஆர் கேஸ் டு ரன் vehicles. When this fuel burns in the engine, chemical energy is converted into heat energy. Burning fuel produces hot gases with the which pushes the piston in the engine to move the vehicles. Thus heat energy is converted into mechanical energy. We use fuel in the form of petrol or diesel or gas to run vehicles. When this fuel burns in the engine, chemical energy is converted into heat energy. Burning fuel produces hot gases which pushes the piston in the engine to move the vehicle. Thus heat energy is converted into mechanical energy. Next நம்மளோட பிளான்ட்ல வந்து போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்குது இல்லையா, அதுக்கு வந்து அது என்ன எனர்ஜியை யூஸ் பண்ணுது, சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணுது. அந்த சோலார் எனர்ஜி எப்படி சேஞ்ச் ஆகுது, கெமிக்கல் எனர்ஜியா சேஞ்ச் ஆகுது. ஸோ வந்து ஒளியாற்றல் வந்து எப்படி மாறுது, வேதியாற்றலா போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்ல நடக்குது. அதாவது ஒளிச்சேர்க்கையின் போது ஒளியாற்றல் வந்து வேதியாற்றலா மாற்றமடைகிறது. நெக்ஸ்ட் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பிக்சர்ஸ் கொடுத்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பாருங்க, ஃபுட்டு, நம்மளோட ஃபுட்டுன்றது என்ன எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி, வேதி ஆற்றல். அது வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது எனர்ஜி டு டூ ஒர்க், அது என்னவா மாற்றப்படுது, வேலை செய்யறதுக்கான
ஆற்றல் வந்து எப்படி கொடுக்குது, வேதி ஆற்றல் வந்து நமக்கு வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் சேட்டலைட் கொடுத்துருக்காங்க, அது என்னது, மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி நெக்ஸ்ட் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, வேதி ஆற்றல் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாகவும் மாறுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாகவும் மாறுது. இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எதுக்கு போகுது அப்படின்னா கைனடிக் எனர்ஜி, இயக்க ஆற்றலாக சேஞ்ச் ஆகுது. தென் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து நமக்கு லைட் எனர்ஜி அண்ட் சவுண்ட் எனர்ஜியா வந்து கன்வெர்ட் ஆகுது. தென் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி லைட் எனர்ஜியாகவும் மட்டுமே வந்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் என்னது, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஆற்றல் வந்து ஒரு இதுல இருந்து மற்றொரு நிலைக்கு தான் மாற்ற போறோம். ஆனா வந்து அது என்ன பண்ண முடியாது, நம்மளால புதுசா உருவாக்க முடியாது, அதை வந்து அழிக்கவும் முடியாது. நெக்ஸ்ட் உங்களோட ஒர்க் புக்ல ஆல்ரெடி நம்ம ஹோம்ஒர்க் பார்த்துருக்கோம். ஸோ 7th 1 வரைக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. தென் 8th இருந்து ரிமைனிங் ஆன்சர்ஸ் வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், பேஜ் நம்பர் 95. 12 வரைக்கும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 8th இருந்து 14 வரைக்கும் ஃபில்லிங் த பிளான்ஸ், மேட்ச் இட் அண்ட் ஃபைண்ட் அவுட் த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஷார்ட் கொஸ்டின் மட்டும் ஆன்சர்ஸ் பண்ணிடுங்க. 99 இருந்து 13th கொஸ்டின் 100 வரைக்கும். Thank you students.